வணக்கம். வாக்குப்பதிவு முடிஞ்சு 4 நாள் ஆயிருக்கு. இந்த சூழ்நிலையில இன்றைக்கு என்ன பேச போறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் நேற்றிருந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மட்டுமில்ல உலகம் முழுவதும் வசிக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாமே என்ன பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த சொம்புகள் தற்குறிகள் அப்படிங்கிற 2 கான்செப்ட் 2 பேருக்குள் பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்கு. இதை பத்தி இன்னைக்கு பேசுவோம். இது கூட திமுக முக்த் தமிழ்நாடு, அதாவது எப்படி காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படின்ட்டு பிரதமர் மோடி வந்து ஒரு ஸ்லோகன் டெவலப் பண்ணாரோ, அது மாதிரி திமுக முக்த் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ஸ்லோகன் வந்து இனி பெரிய அளவுல டெவலப் ஆக போகுது. அதை பத்தி பேசுவோம். பிளஸ் இந்த சித்தாந்தம், கொள்கை இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, இதுக்குள்ள ஒளிந்திருக்கும், இதுக்குள்ள மறைந்திருக்கும் அயோக்கியத்தனம். இது 3 பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பேச போறோம். முதல்ல இந்த சொம்புகளுக்கும் தற்குறிகளுக்கும் என்ன சண்டை ஓடிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, திமுக ஆதரவு பத்திரிகையாளர் ஒருத்தர், அதாவது முதல் இதோட வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்லயே நம்ம பார்த்திருக்கோம், தமிழ்நாடு ஊடகங்கள், தமிழ்ல இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் வந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு காரணமா நான் முன்வைக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சமச்சீர் கல்வியில படிச்சுட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் வந்து போதிய அளவு அறிவு இருக்காது. அதனாலதான் இப்ப இளைஞர்கள் வந்து இந்த தற்குறிகள் அவங்க சொல்றாங்க, நம்ம அப்படி சொல்லல. சோ அவங்க எல்லாம் அந்த மாதிரி நிலைக்கு வந்ததுக்கு காரணமே சமச்சீர் கல்வி தான் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு மிகப்பெரிய உண்மை. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, சிந்திச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லா மாநிலமுமே கல்வியில வேகமா முன்னேறிட்டு இருந்த காலத்துல தமிழ்நாட்டுல பிரைவேட் ஸ்கூலோட தரத்துக்கு கவர்மெண்ட் ஸ்கூலோட எஜுகேஷனை வந்து அப் பண்ணாம, கவர்மெண்ட் ஸ்கூலோட தரத்துக்கு பிரைவேட் ஸ்கூலோட எஜுகேஷனை வந்து கருணாநிதி குறைச்சதுதான் சிபிஎஸ்இ ஸ்கூல் வந்து புற்றீசல் போல் முளைத்ததுக்கு காரணம். அதனால பாத்தீங்கன்னா 50% மேற்பட்ட மாணவர்கள், தமிழ்நாட்டில் கல்வி பயிலக்கூடிய 50% மேற்பட்ட மாணவர்கள் தனியார் பள்ளிகளை தேடி செல்லும் ஒரு அவல நிலை ஏற்பட்டது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். சோ தமிழ்நாட்டு கல்வித்துறைக்கு கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது பண்ணின ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் இது. அதாவது இது என்னன்னா, அவருக்கு வேணும்னு பண்ணல, அவருக்கு வந்து சிந்திச்சு சீர்தூக்கி பார்க்கக்கூடிய அறிவு இல்லாம பண்ணின மேற்கொண்ட ஒரு நடவடிக்கை தான் சமச்சீர் கல்விங்கிறது. சமச்சீர் கல்வி வந்த பின்னாடி உதயச்சந்திரன் ஒருத்தர் ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் வந்து செக்ரட்டரி, எஜுகேஷன் செக்ரட்டரியா இருந்தப்போ, செங்கோட்டையன் அப்போ கல்வி அமைச்சர் இருந்தார். அப்ப வந்து ஹையர் எஜுகேஷன் +1 +2 எல்லாம் அந்த பாடங்கள் எல்லாம் சமச்சீர் பாடத்திட்டங்களுக்கும் அதுக்கும் பெரிய அளவில் ஒரு மாற்றங்களை கொண்டு வந்தாரு. அது தனி கதை. சோ இந்த சமச்சீர் கல்வியில் படிச்சுட்டு வந்தவங்களுக்கு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு அறிவுங்கிறது சுத்தமா எதை கேட்டாலுமே தெரியாது. எம்பிக்கும் எம்எல்ஏக்கும் என்ன டிஃபரன்ஸ் கேட்ட தெரியாது, எதை கேட்டாலும் தெரியாது. இவங்க தான் தமிழ்நாடு ஊடகத்தை ஆட்டி படிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அறிவு இல்லாத நான் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லிட்டு இருப்பேன், திமுகவை ஆதரிப்பதற்கு அறிவு தேவையில்லை. ஆனா திமுகவை எதிர்க்கணும்னா அதுக்கு ஆழ்ந்த சிந்தனை திறனும் அறிவும் தேவை அப்படிங்கிறத எப்பவுமே நான் வலியுறுத்திட்டு இருக்கேன். அந்த வகையில வந்து திமுகவுக்கு இளைஞர்கள் பெரிய அளவுல ஆதரவா இருந்தாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் கூட விஜயோட ரசிகர்களும் திமுகவுக்கு வாக்களித்தனர் அப்படிங்கிறது கண்கூடான உண்மை. அந்த ரசிகர்கள் மற்றும் இளைஞர்கள் எல்லாம் எப்போ விஜய் தனியா கட்சி ஆரம்பிச்ச பின்னாடி அந்த சைடு போயிட்டாங்க. அப்ப என்னன்னா, இந்த இளைஞர்கள் வந்து இவ்வளவு நாளா இந்த திமுக சொம்புகள் நடத்திட்டு இருக்கிற சேனல்ஸ்களை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்களும் இவங்களை விட்டு வெளியில போனோம்னா இந்த திமுக ஆதரவு சொம்புகள் இருக்காங்களே, அந்த சொம்புகளுக்கெல்லாம் பெரிய வயிற்றுச்சல், இவங்கள போயிட்டாங்களே. இப்ப என்னாச்சுன்னா, இவ்வளவு நாள் தம்பிகள் சொல்லிட்டு இருந்தவங்க அல்லது சித்தாந்தம் கொள்கை பேசிட்டு இருக்கிற இளைஞர்கள் சொல்லிட்டு இருந்த இந்த திமுக சொம்புகள் என்ன பண்றாங்கன்னா, இவங்களை தற்கூரின்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டு அறிவு இருக்காடா, சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்ற இடம் அப்படியெல்லாம் கேட்டு இருக்காங்க. சோ இது என்ன கேட்டீங்கன்னா, இந்த சொம்புகளுக்கும் அவங்களால தற்கூரிகள் அப்படின்னு விமர்சனம் செய்யப்படுபவர்களுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய மோதல் போக்கை உருவாக்கியிருக்கு. நேற்று காலையிலிருந்து முந்தா நாள் சாயந்தரத்திலிருந்து இந்த மோதல் தமிழ்நாடு ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இதை நம்ம வந்து கவனிக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, எதிர்கால தமிழ்நாடுங்கிறது வந்து இளைஞர்கள் கையில அப்படின் போது, இந்த இளைஞர்கள் இந்த திமுக சொம்புகள் சொல்றது போல தற்கொலைகளா இருக்காங்க அப்படின்னா அதை மாற்றி அமைக்கக்கூடிய பணி மிகப்பெரிய பணி. இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மேற்கொள்ளணும் அப்படிங்கிற கட்டாய தேவை இருக்குதுங்கிறத நம்ம இப்ப புரிஞ்சுக்கணும். இதுக்கு அடுத்து பார்த்தா காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படிங்கிறது பிரதமர் நரேந்திர மோடி உருவாக்குன ஒரு ஸ்லோகன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்கள் எல்லாமே நம்ம வரும் நாட்களில் அலசுவோம். இப்ப நம்ம வந்து திமுக முக்து தமிழ்நாடுங்கிற ஒரு ஸ்லோகன் டெவலப் ஆயிட்டு இருக்கு. அதை பத்தி பார்ப்போம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, திமுகவை தமிழ்நாட்டிலிருந்து அழித்தொழிக்க வேண்டும். அதுக்கு அடிப்படை காரணம் என்ன, அது வந்து குடும்ப ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. குடும்ப ஆட்சியில் இப்ப கருணாநிதி வந்து ஒரு டைம் பேசும்போது திமுக ஒன்றும் சங்கர மடம் இல்லை, அல்லது அவரோட மகன் வந்து வாரிசு அரசியல வர்றாரு, அவரோட வாரிசு அரசியலுக்கு வர்றதுக்கு திமுகங்கிறது சங்கர மடம் இல்லைன்னு சொன்னாரு. கடைசியில பாத்தீங்கன்னா, கருணாநிதியோட மகன் மு க ஸ்டாலினோட மகன் உதயநிதி ஸ்டாலின், அவரோட மகன், அவர் பேர் எனக்கு டக்குனு ஞாபகம் இல்ல. சோ இவங்க தொடர்ந்து இவங்களே வந்து வாரிசு அடிப்படையில் மன்னராட்சி மாதிரி போயிட்டு இருக்காங்க. அதாவது மிகப்பெரிய மன்னராட்சிங்கிறத ஒழிக்கணுங்கிறது மக்களாட்சின்னு ஒரு தத்துவமே வந்துச்சு. அந்த மக்களாட்சி தத்துவமே என்னன்னா, மன்னர்
மன்னர்கள் போல் வாரிசுகள் வந்து திருப்பியும் பதவிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது தான். அப்போ வாரிசுகள் உண்மையிலேயுமே தேச பணியாற்ற வேண்டும், மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட அறிவில் சிறந்தவர்களாக இருந்தால் அவர்கள் மீண்டும், அதாவது வாரிசுகளாகவே இருந்தாலும் அவர்கள் அரசியலுக்கு வரலாம், மக்கள் தேர்ந்தெடுத்து அவங்களும் ஆட்சியில் இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து வேற ஒரு கோணம் அது. ஆனால் வலுக்கட்டாயமாக வாரிசுகளை திணிப்பது, அந்த வாரிசுகளுக்கு அடிமைகளாக இருக்கும் அளவுக்கு கட்சி தொண்டர்களையும் கட்சியில் இருக்கக்கூடிய பிற தலைவர்களையும் மாற்றுவது என்பது இதைத்தான் கருணாநிதித்தனம் அப்படின்னு நம்ம சொல்றோம். முன்னாடி வீரபாண்டி ஆறுமுகம் அந்த மாதிரி தலைவர்கள் எல்லாம் இருந்தப்ப கருணாநிதியை எதிர்த்துக்குவாங்க அவங்க. அதாவது கருணாநிதி சேலத்துக்கு வந்தா கூட நீங்க சென்னையில தான் இருக்கும்போது நீங்க தமிழ்நாட்டோட முதல்வர், சேலத்துக்கு வந்து இங்க நான் தான் முதல்வர் அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் வீரபாண்டி ஆறுமுகம் கருணாநிதியிடையே சொல்லி இருக்கிறதா பல செய்திகள் அப்பவே வந்துச்சு. சோ கருணாநிதி இருந்தப்ப திமுகவில், அதாவது அதிமுகனா எம்ஜிஆர்ங்கிற ஒற்றை நபருக்காக தான் அந்த கட்சி, அதுக்கு அடுத்தது ஜெயலலிதா அப்படிங்கிற ஒற்றை நபருக்காக தான் அந்த கட்சி. ஆனால் திமுக வந்து அப்படி கிடையாது. திமுக கருணாநிதிங்கிற தனிப்பட்ட நபருக்கான கட்சி கிடையாது. முதல்ல வந்து அந்த கட்சி கருணாநிதியோட கட்சியே இல்லை, அது அறிஞர் அண்ணாதுரை அவங்க எல்லாம் வந்து உருவாக்கின ஒரு கட்சி. அப்ப கூட கட்சி தலைவர்ங்கிற சேர் வந்து எப்பவுமே காலியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அறிஞர் அண்ணாதுரை வச்சப்ப கூட கருணாநிதி தலைவர் பதவி, தலைவர்ங்கிற அந்த வேர்டுக்கு ஆசைப்பட்டு அந்த பதவியை உருவாக்கி அந்த பதவியை எடுத்தாருங்கிறதுல நம்ம முன்னாடி பதிவுகளில் பேசியிருக்கோம். சோ திமுகவில் கருணாநிதிக்கு அவர் பேச்சாற்றல் மிக்கவர் அப்படிங்கிறதும், தமிழ்ல ஓரளவுக்கு தமிழ்ல ஒரு மொழி அறிவு இருக்கு அவருக்கு. ஆனா மொழி அறிவு இருக்க ஒழிய மொழி சார்ந்த அறிவு கிடையாது அப்படிங்கிறது வந்து இன்னொரு விஷயம். இதையும் நம்ம பல பதிவுகளில் பேசியிருக்கோம், தொடர்ந்து வரக்கூடிய பதிவுகளில் பேசுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கருணாநிதி அப்படிங்கிற ஒற்றை நபர் அந்த கட்சி கிடையாது. அங்கிருந்து எல்லா தலைவர்களும் சேர்ந்து அந்த கட்சியில சம பங்கோட இருந்தாங்க. ஏன்னா கருணாநிதிங்கிற ஒற்றை நபர் அந்த கட்சி கிடையாது. அந்த இருக்கிற மாவட்ட அளவிலான தலைவர்களும் வந்து கருணாநிதியை எதிர்க்கக்கூடிய அளவில் இருந்தாங்க. அப்படிங்கும்போது இப்போ அதுக்கு பின்னாடி இப்ப ஸ்டாலின் காலத்துல பாத்தீங்கன்னா அந்த தலைவர்கள்ல பலர் இல்லாத போது இருக்கிற ஒரு சில தலைவர்கள் எங்க நம்ம பதவி போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல கருணாநிதியோட பேரனோட பையன் வந்தாலும் அவனோட அமைச்சரவையில் நாங்க இருப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா அது அவங்க எவ்வளவு பெரிய அடிமைகளா இருக்காங்க. இதுல மீண்டும் மன்னராட்சிக்கு வித்திடும் ஒரு போக்கு தெரியுதுங்கிறது எல்லாருக்குமே கண்கூட தெரியுது. சோ இது மாதிரி பல காரணங்களின் அடிப்படையில் திமுக அழித்தொழிக்கப்பட வேண்டிய கட்சி அப்படிங்கிறது. திமுக தீய சக்தின்னு எம்ஜிஆர் சொன்னாரு, ஜெயலலிதா சொன்னாங்க. இதுக்கு ஒரே காரணம் இதுதான். திமுக வந்து தமிழர்களை தற்குறிகளாக வைத்திருக்கும் ஒரு கட்சி தானே ஒழிய தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் எந்த விதத்திலும் பயனுள்ள ஒரு கட்சி கிடையாது. இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. திமுக தொடர்ந்து நீடித்தால் அது தமிழகத்திற்கு ஆபத்து அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து கொள்கை சித்தாந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கொள்கை சித்தாந்தம் ரெண்டு வேர்ட்ஸை வச்சுதான் இந்த தற்குறிகள்னு நான் சொல்றது, திமுக சொல்றது தற்குறின்ட்டு, இந்த தற்குறிகளை கொள்கை சித்தாந்தம் ரெண்டு வேர்ட்ஸை வச்சுதான் திமுக ஈர்த்துட்டு இருக்குது இந்த வருஷமா. ஆனால் அதுல இருக்கிற பின்னணிகளை வந்து அனலைஸ் பண்ணி அதுல என்ன உண்மை இருக்குதுங்கிறது கண்டுபிடிக்கிற அறிவு கூட இந்த சமச்சீர் கல்வி படிச்சு வந்த இளைஞர்களுக்கு இல்லை அப்படிங்கிறது என்னோட வாதமா இருக்கு. இப்ப ஒருத்தர் வந்து ரொம்ப மது போதைக்கு அடிமையாயிட்டாரு, புகைப்பிடித்தல் இந்த மாதிரி கெட்ட பழங்களுக்கு பயங்கரமா அடிமையாயிட்டாரு. அது வந்து கெட்ட விஷயம் அவருக்கு தெரியுது, இருந்தாலும் அதை விட முடியாம தவிக்கிறான்னு வைங்க. எனக்கு தெரிஞ்சு மது அருந்துபவர்களில் ஒரு பலர் வந்து மருத்துவர்கள் இன்னும் ஒரு 3 மாசம் 6 மாசத்துக்குள்ள மீண்டும் மது அருந்தினால், மீண்டும் வந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சீங்கன்னா செத்து போயிருவீங்க அப்படின்னு சொல்லி வான் பண்ணி விட்டவர்கள் கூட மறுபடியும் ட்ரிங்க்ஸ் அடிச்சு செத்து போனவங்க நிறைய பேர் தெரியும். சோ அந்த அளவுக்கு மது அடிமையானவங்க அல்லது போதை பழக்கங்களுக்கு அடிமையானவர்கள் வந்து எனக்கு இந்த மாதிரி நாங்க இந்த பழக்கத்துல அடிமையாயிட்டோம், எங்களால் அதுல இருந்து மீள முடியல, பட் நீங்க இந்த பழக்கத்துக்குள்ள வராதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் பண்ணாங்கன்னா அந்த அட்வைஸ் வந்து உண்மையில் என்னன்னா ஊருக்கு தான் உபதேசம், தனக்கு இல்லைங்கிறது. ஏன்னா அவர்களால முடியல. இருந்தாலும் அது கெட்ட விஷயங்கிறது மற்றவங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக சொல்றாங்க. அந்த வகையில பார்த்தா கருணாநிதி பேசுற சித்தாந்தங்கள் கொள்கைகள் எல்லாமே அந்த ஊருக்கு தான் உபதேசம் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். இங்க வந்து மது போதைக்கு அடிமையானவர் வந்து ஊருக்கு உபதேசம் பண்றாருன்னா அவர் ஒரு நல்ல நோக்கத்துல பண்றாரு. பட் கருணாநிதி என்ன தெரியுங்களா, அடுத்தவர் சொத்துக்கு ஆசைப்படக்கூடாதுன்னா அவர் வந்து ஒட்டுமொத்த நாட்டோட சொத்துக்களுக்கு ஆசைப்பட்டு கொள்ளையடிப்பாரு. ஆனா மற்றவங்க வந்து ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவார். இதே மாதிரிதான் பல விஷயங்கள். கருணாநிதியோட கொள்கைகள்ல திமுகவோட கொள்கைகள்ல இன்னொன்னு பாத்தீங்கன்னா சமூக நீதினு சொல்லுவாங்க. சமூக நீதி அப்படிங்கிறதுக்கு ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா சமூக நீதினு ஒண்ணு உலகத்தில் இது வரைக்கும் கிடையாது. இனிமேலுமே அது கற்பனை. இப்போ பூமியில் மக்கள் தொகை அதிகமாகும் போது எல்லாத்தையும் செவ்வாய்க்கோளுக்கு கூட்டிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல அது எவ்வளவு தூரம் சாத்தியம்னு யாருக்குமே தெரியாது. அதே மாதிரிதான் சமூக நீதிங்கிறது. சமூக நீதினு ஒண்ணு இதுவரைக்கும் உலகம் தோன்றி வரலாறு ரெக்கார்ட் செய்யப்பட்ட காலங்களில் அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. இனிமேலும் அது வருமா இல்லையாங்கிறது யாருக்கும் தெரியாது. அது ஒரு நம்பிக்கை. பட் அது
ஒரு நல்ல விஷயங்கிறதுக்காக அதை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கருணாநிதி மக்களை ஏமாற்றவும் மக்களுடைய சொத்துக்களை கொள்ளையடிக்கவும் இந்த சமூக நீதிங்கிற ஒரு சித்தாந்தத்தை பயன்படுத்தினாரு. இந்த சமூக நீதி பத்தி நம்ம தனியா ஒரு பதிவு பேசுவோம். ஸோ அவங்களோட சித்தாந்தங்கள் கொள்கைகள் அப்படிங்கிறது அடுத்தவங்களுக்கானது. அடுத்தவங்களுக்கு அந்த கொள்கைகளை சொல்லிக் கொடுத்து அதன் மூலமாக தனது குடும்பத்தை எப்படி பொருளாதார ரீதியில் வளர்த்துக் கொள்வது அப்படிங்கிற ஒரே ஒரு பார்வை தான் கருணாநிதி கிட்ட இருந்தது. திமுக கட்டியும் அந்த ஒரு பார்வை தான் இருக்குது. ஆனால் நாட்டில் பொருளாதாரம், சமூக நலம் இது எல்லாம் உயர்த்தணும்னா கொள்கைகள், சித்தாந்தங்கள் அப்படிங்கிற ஒண்ணு தனியா வாயில சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை. இயல்பாவே மனசுக்குள்ள ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னா அவருக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒரு உணர்வு இருக்கிறவனுக்கு அதுதான் கொள்கை. அந்த உணர்வு இருக்கிறவன் நான் வெளியில வந்து சொல்லிட்டு இருக்க மாட்டான், சித்தாந்தம் பேசிட்டு இருக்க மாட்டான். அவன் இயல்பாவே அந்த உணர்வு இருக்கும். பட் இந்த கொள்கை சித்தாந்தம் சொல்லிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க உண்மையில அந்த உணர்வு இருக்காது. அது வெறும் வார்த்தைகளால் வெளிப்படக்கூடிய விஷயங்களை ஒழிய உணர்வுகளால் வெளிப்படக்கூடிய விஷயங்கள் கிடையாது. கொள்கைகள், சித்தாந்தங்கள் சொல்லிட்டு திமுகவும் கருணாநிதியும் மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத கூட புரிஞ்சுக்க முடியாத இளைஞர்கள் தான் இந்த சமச்சீர் கல்வியை உருவாக்கி விட்டுருக்குங்கிறது நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். கொள்கைகள், சித்தாந்தங்கள் அப்படின்னு எதை பத்தியுமே பேசாம சத்தம் இல்லாம நாட்டுல நல்லது பண்ணிட்டு இருக்கிறவங்க ஏராளமா இருக்காங்க. நம்ம பிரதமர் நரேந்திர மோடி எடுத்துட்டீங்கன்னா அவர் வந்து காங்கிரஸ் உள்ளிட்ட பிற கட்சிகள் ஆட்சி பண்ணிட்டு இருந்த காலத்துல இருந்த இந்தியாவை தலைகீழாக புரட்டி போட்டு ஒரு அதிவேகமான நாடாக மாற்றக்கூடிய முயற்சியில 10 ஆண்டுகளில் பெரும் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவருக்கும் கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா உலக அரங்கில் இந்தியாவை முன்னேற்றி காட்ட வேண்டும் அப்படிங்கிறது அவரோட கொள்கையா இருக்கு. ஆனால் அந்த கொள்கையை என்னோட கொள்கை இது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நாள் பெரிய அளவில் பேச கிடையாது. அப்போ சித்தாந்தங்கள், கொள்கைகள் சொல்லிட்டு இருக்கிறவங்க அது உண்மையிலுமே அந்த உணர்வுகள் அவங்களுக்கு இல்ல, மக்களை ஏமாற்றுவதற்காக அதை சொல்லிட்டு இருக்காங்க. இதை வந்து இந்த இளைஞர்கள்னு நான் சொல்றேன். பட் திமுக சொம்புகள் சொல்றதை பார்த்தா தற்கொலைகள் அல்லது திமுக சொம்புகள் வந்து இதை முதல்ல திமுக சொம்புகள் வந்து பணத்துக்காக பண்றாங்கிறது தெரியும். ஆனால் இந்த இளைஞர்கள் அப்படி கிடையாது. அந்த சித்தாந்தம், கொள்கைங்கிற அதுல ஈர்க்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா அது எல்லாமே வந்து பொய், புரட்டு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இதுல இன்னொரு விஷயத்த பார்த்தோம்னா தமிழ் எங்க பார்த்தாலும் தமிழ்னு சொல்லிட்டு இருப்பாங்க திமுக. பட் சித்தாந்தம்ங்கிற சொல் வந்து தமிழ் சொல் இல்லைங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. அதாவது இதுதான் நான் முதல் சொன்னேன், கருணாநிதிக்கு மொழி அறிவு இருந்ததே ஒழிய மொழி சார்ந்த அறிவு இல்லை அப்படிங்கறது விளக்குறதுக்கான விஷயமே இதை எடுத்துக்கலாம். அதாவது மொழி அறிவு இருக்கு, மொழி சார்ந்த அறிவு இல்லை. சித்தாந்தம்ங்கிறது தமிழ் சொல் கிடையாது, ஹிந்தி வேர்டு. சுயமரியாதை ஹிந்தி வேர்டு, இவங்க யூஸ் பண்ற பல சொற்கள் வந்து ஹிந்தி வேர்டு. பட் அது ஹிந்தியா தமிழானு தெரியாது. அதுதான் அவங்களோட அறிவு. சோ இந்த தகவலோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். மீண்டும் பல வேறு தகவல்களுடன் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.